இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் ஒரே ரூட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்காலஜிக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போவேன்னா, கேன்சர் எதுனாலும், ரேடியோதெரப்பி, ஸ்டெம் செல், இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூப் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹாஸ்பிட்டல் தான் இது. அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இந்த லான்ச்காக வந்து ஒரு 100 பேருக்கு ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஸோ எனி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, குழந்தைங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம் அது. ஸோ அது இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணுவோம். நன்றி. இது என்ன அப்படின்னா, நம்ம லீடிங் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கம்பீட் பண்ணுற அளவுக்கு நல்ல மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய ஹார்ட் சர்ஜரி போயிட்டு இருக்கு, ஆஞ்சியோகிராம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் வந்து மற்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியாத மக்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா, கேன்சர் இருக்கு, அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அதில் முடியலனா கூட ஃபர்தராக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச் லேபும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கார் என்கே தெரப்பி, இந்த மாதிரி இது நிறைய நியூ ட்ரக்ஸ் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து மற்ற இடத்துல இல்லாதவங்களுக்கு கூட நம்ம செய்கிற மாதிரி ஒரு சென்னையில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எங்களுடைய எய்ம். அதுக்கு வேண்டிய இதை நம்ம அயராது உழைச்சு அந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துக்கு சொல்ல வருகிறோம். சேவையான துறை. அதை வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு மனித நேயத்துக்காக, சேவைக்காகவே 40 வருடமாக வந்து அர்ப்பணித்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ரொம்ப அதிகமான வந்து வியாதிகளுக்கு, நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வகையான வயதுக்கும் சிகிச்சை பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஐஸ்வர்யா பல்நோக்கு, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மல்லாத உலகத்தில் எல்லா அனைத்து மக்களுக்குமே பயன்படும் சொல்லி நம்ம தெரிவிச்சுக்கோம். இலவச மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் சர்ஜிக்கல் தேவைப்படுமோ, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவருக்கு எல்லா வயதானவுக்கும் தேவைப்படும். சில குழந்தைங்க பர்த்டே வந்து அவங்க வந்து டிஃபெக்டிவாக கிடைக்கிறாங்க. உயிர் வாழ்றதுக்கே, அந்த குழந்தை மூச்சு விட்டுறதுக்கே அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் கமிட்டி இருக்குது. கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேஸ் பண்ணி வந்து அவங்க சர்ஜரி கொடுத்தாங்க. டிஸ்டர்விங் பீப்புளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்விங். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் முடியாதவங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேறு இடத்துல நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜனங்களுக்காக மேக்ஸிமம் பார்த்து கரெக்டானவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி எல்லாம் இருக்குது சார். இல்ல, அது நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேஷண்ட்டே பார்ப்பாங்க. பேஷண்ட் எங்கள் மெடிக்கல் கமிட்டி வந்து ஹார்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு, ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஒருத்தருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும் இல்லையா, எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைப்படாது இல்லையா. ஸோ அதை பார்த்து சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு லேட் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது விருப்பு வெறுப்பு இல்லாமல், பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், இவங்களுக்கு தேவை, இவங்க மேலே அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜரி மருத்துவமனை திறப்புவிழாவுக்கு வருகிறது. நம்முடைய வீட்டில் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய அண்ணன் திரு சிவகுமார் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பிறந்தகை இனி அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் வேலுச்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் சந்திரலேகா அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் முத்துவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமை பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் தொழில்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வர்யா மருத்துவமனையின் வரலாறு குறித்து நாம் இப்பொழுது ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தோம். இந்தியாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 30 மருத்துவமனைகளை நிறுவி மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம்.
குடும்பத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக 100 இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவ சேவையை தொடங்குகிற போதே 100 அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2007 என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையாறு பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை இன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்ந்த ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அயலக தமிழர்களின் தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது இந்தியாவின் சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு மருத்துவத்திற்காக இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் எல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது அவசியம் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவின் வேறு பகுதிகளுக்கும் கூட வந்து மருத்துவம் பார்க்கிற நிலை என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், மாநிலங்கள் இருக்கிறது, 36 மாநிலங்களில் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதை ஒன்றிய அரசின் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவத்திற்காக வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும், எம்ஜிஎம்மாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், ரேலாவாக இருந்தாலும், அதே போல ஐஸ்வர்யா போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில், பல்வேறு மியாட் போன்ற மருத்துவமனைகள் பல்வேறு சிறப்புக்குரிய சிகிச்சைகளை தமிழ்நாட்டிற்கு நாடி வருபவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். அதே போல் கோவை எடுத்துக்கொண்டால் ஜெம்மாக இருந்தாலும், கேஜியாக இருந்தாலும், அதே போல அங்கே இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ கட்டமைப்புகளின் தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருப்பது என்பது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் ஹப் என்று சொல்லப்படுகிற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு மகத்தான வளர்ச்சியை தமிழ்நாடு அரசின் மருத்துவ நிர்வாகமும், மருத்துவமனைகளின் தரம் உயர்வும், மருத்துவ கட்டமைப்பும் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு புற்றுநோய்க்கான ரோபோட்டிக் கருவியை 34 கோடியில் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் திறந்து வைத்தார். அந்த கருவியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மருத்துவமனைகளில் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனையிலும், ஜிப்மர் மருத்துவமனையிலும் இருக்கிறது. அதை கடந்த அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அதிலே இருக்கிற மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ, ஐஎன் கேத்தலாப் போன்ற பல்வேறு கருவிகள் அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு வந்து மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளாக அரசு மருத்துவமனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்
தனியார் மருத்துவமனைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது, மருத்துவ புரட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றே கூட சொல்லலாம். அதனால்தான் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. 2021 டிசம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு மிக சிறந்த திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. தமிழ்நாடு முழுவதிலும் எங்கேயாவது விபத்து நேர்ந்தால் விபத்து நேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா, இந்திய நாட்டிலிருந்து வந்தவர்களா அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவர்களா என்று பார்க்காமல் அவர்களுக்கு உடனடியாக 1 லட்சம் ரூபாய் தந்து இலவசமாக அவர்களுக்கு சிகிச்சை பார்க்கிற முதல் 48 மணி நேரத்தில் சிகிச்சை பார்க்கிற அந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பல்வேறு லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த தொகையும் கூட கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் 1 லட்சம் என்பது 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பொறுத்தவரை எத்தனை அரசு மருத்துவமனைகளில் அது செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் 248 மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளிலும், தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 473 தனியார் மருத்துவமனைகளிலும் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. எனவே அரசும் தனியாரும் இணைந்து 721 மருத்துவமனைகளில் அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் இன்றைக்கு ஏறத்தாழ 3 லட்சம் உயிர்கள் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது விபத்துகளின் மூலம். அதேபோல் இன்னொரு மிக சிறப்பான நிகழ்ச்சி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை 942 அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 1215 தனியார் மருத்துவமனைகள் ஆக 2157 மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. அது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளாக இருந்தாலும் ஒரு ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்தியாவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாகவும் முதல் மாநிலமாகவும் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை, உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாகவே திகழ்ந்து வருகிறது. டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்பு தானம் அண்மையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் யாரெல்லாம் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானமாக தருகிறார்களோ அவருடைய உடலுக்கு இன்றைக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற திட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு இந்தியா முழுவதிலிருந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த துறைக்கு வந்து அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்கின்ற விவரங்களை கேட்டறிந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த துறையின் சார்பில், மருத்துவத்துறையின் சார்பில் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடைசியாக ஒரு செய்தி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களுக்கு தேவையான டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக மருந்து தருகிற அந்த மகத்தான திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. தொடங்கி இன்றைக்கு 3 ஆண்டுகள் நிறைவுற்று இருக்கிறது. முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை முதல்வர் அவர்கள் தந்து அந்த நிகழ்ச்சியில் சொன்னது, மிக விரைவில் இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்று தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் சொன்னது, இது 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த திட்டம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் 2 கோடியே 1வது பயனாளிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து மருந்து பெட்டகத்தை. இப்படி 2 கோடி குடும்பங்களை சென்றடைந்திருக்கிற திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம். அதனால்தான் கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஐநா சபையின் பொது சபை கூட்டம் கூடி அதில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படுகிறது என்கின்ற விஷயத்தை அவர்கள் ஆய்ந்தறிந்து அந்த வகையில் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் மிக சிறப்பான வகையில் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து பாராட்டி 2024க்கான ஐநா சபை விருது ஒன்றை தமிழ்நாட்டிற்கு அறிவித்தார்கள். அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.
இப்படி தமிழ்நாட்டின் அரசு மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக ஒன்றிணைந்து தமிழ்நாடு மக்களின் அந்த மருத்துவ சேவையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஐஸ்வர்யா மருத்துவமனை இன்னமும் கூடுதலாக தமிழ்நாடு மக்களுக்கு சேவையாற்றுகிற வகையில் மருத்துவ சேவை புரிகிற வகையில் ஒரு புதிய மருத்துவமனையை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இங்கே தொடங்கி இந்த பகுதி மக்களுக்கு சேவையாற்ற வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து சிறப்பான சேவை தொடர வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் 2 நிமிஷம் தான் பேச போறேன், பயந்துடாதீங்க. இந்த ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது டாக்டர் சுப்பையன்னு அவர் தான் வேர், ஆணிவேர், இந்த ஆணிவேர். அவர் ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் டாக்டர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர். கோவை சென்று அந்த காலத்துல இசிஜி உபகரணம் எல்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர். முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விதத்தில் என்னுடைய காஃபி டீ நான் சாப்பிட மாட்டேன், மது பழக்கம் கிடையாது, புகைப்படம் கிடையாது, அவரும் கிடையாது, எனக்கு முன்னோடி அவர் தான். அப்புறம் சாமி கும்பிட மாட்டார் அவரு. பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பக்தி என்பது தனிமனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதன் ஒழுக்கசீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானாக இருப்படைய தேவையில்லை சொன்னார். அதனால அவர் ஒழுக்கசீலனாக வாழ்ந்தால் பக்திமான என்பதை கவலைப்பட வேண்டிய அவருடைய மகள் தான் இந்த குட்டி பாப்பா. குட்டி பாப்பா 35 சர்வீஸ் பண்ண குட்டி பாப்பா தான். ஏன்னா அந்த குட்டி பாப்பா 1978 தமிழ்நாட்டில் மாநில தேர்வில் 1978 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பாப்பா. அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மார்க் வாங்கி அங்கேயும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீ சொன்னீங்க ஃபெர்டிலிட்டி சென்டர், இதுல சிங்கப்பூர் போய் அதுக்காக மேல் படிப்பு படிச்சு அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிற போனோம். அதுக்கப்புறம் 35 வருஷம் இதை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டாலும் முதல்ல நீங்க பாத்துட்டீங்க. முதல் 3-4 வருஷம் படாத பாடுபட்ட அடையாளமே தெரியாம போராடி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய வேல்சாமி அவர் வீட்டுக்காரரு, அவரும் சாதாரண நாடு இல்லை. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில போய் எல்லா சப்ஜெக்ட்லயும் ரேங்க்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்க. இந்த அம்மா ஒரு ஒளி பிரகாசம் பண்ணி அவர் சாதாரண, அவரும் பெரிய ஆள் தான், அவர் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம், அவரும் பெரிய ஆள். அவங்க இல்லைன்னா இந்த அருண்மூர்த்திவே பிறந்திருக்க மாட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அருண்மூர்த்தி ஒரு பையன் இல்லை, அது காரணமே அவர்தான். இப்ப அவர் அதே மாதிரி அமெரிக்கா லண்டன்லாம் போய் MCH எல்லாம் முடிச்சு மருத்துவ படிப்புல உச்சத்தை இருக்காரு. அப்பா அம்மாவை தாண்டி தாய் 8 அடினா 16 அடி பயப்படுறாரு. அவருடைய கனவு தான் இந்த மருத்துவமனை. அப்புறம் 100 பேருக்கு இலவசம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்தியாவில் புரியுமே தமிழ்நாட்டில் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 3,70,000 கீழே உள்ள ரேட்டு. 3,70,000 ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய அதிகபட்சம் 10 லட்சம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 31,50,000. ஒரு ஹார்ட் சர்ஜரி 31 லட்சம்னா செத்துட்டு அவன் சம்பாதிக்க காசு கூட அங்க செத்து போய் ஓடிடலாம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல இலவசமா 100 பேருக்கு பண்றான்னு சொன்னா ஆஸ்பத்திரி மட்டும் விசாலம் இல்ல, மனசு விசாலமா இருக்கு. அதுக்கு மேல நம்ம வார்த்தை சொன்னது. அவங்க இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தது எல்லாரும் வியாதிக்காரங்க சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்றது இல்ல. நீங்க ஒழுங்கா ஆரோக்கியமா இருங்க, அதை மீறி வாழ்ற மாதிரி ஒழுங்கா வாழ்ந்து முடியாம போகும்போது நாங்க இருக்கிறோம் அப்படி சொல்றாங்களே தவிர நீங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ஜீனி கடையை டீ காஃபி சாப்பிட கடை இல்லை. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா என்ன பண்ணீங்க எல்லாரும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் என்னோட வயசுல பெரியவங்க. பொங்கலூர் பழனிசாமி உட்பட எல்லாமே வயசுல சின்னவங்க தான். நீங்க 80 தொற்றுக்கலாம், உங்களோட 3 வயசு பெரியவங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கொள்ளுங்க. இனிமே முடியுமா முடியாதுன்னு தெரியாது. அந்த குழந்தை எழுந்துக்க மாட்டாங்க. 3 மணிக்கு தான் படுக்கிறாங்க ஒருத்தர. இவங்க எழுந்துக்க போறாங்க. அதிகாலை சூரிய உதயத்துக்கு எழுந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணா இந்த உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் போற சுத்தமான ஆக்சிஜன் ஓசோன் காத்து காலையில் கிடைக்குது. 1/2 மணி நேரம் நீங்க காலையில இருந்து வாக்கிங் பண்ணுங்க.
அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகும்போது வெறும் வயிற்றுல போகாதீங்க. நிறைய பேர் சாப்பிட்ற பசங்களாம் அர்ஜென்டா போன்னு சொல்லிட்டு போயிட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுறாங்க. அது மாதிரி பண்ணாங்க. வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போங்க. நீங்க சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா தெரியும். நான் காலையில் என்ன சாப்பிட தெரியுமா? முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கையே, 2 டம்ளர் மோர், அது போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு 2 டம்ளர் மோரோட இந்த பழைய சாதம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பப்பாளி பழம் 5 பீஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ப முடியுமா உங்களால? இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் அதே மாதிரி ஒரு 5-6 காய்கறிகள் வீட்டுல செய்யற காய்கறிகளோட சாதம் இவ்வளவுதான். இவ்வளவு சாதம் மட்டும் போட்டு சாப்பாடு ரசமா போட்டு சாப்பிட்டு இரவு வந்து கார்போஹைட்ரேட் வேணும், ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, டயத்துக்கு சாப்பிட போடுங்க. ஒரு நாளைக்கு 11 மணி 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டு, ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தோசை கல்லு சூடா இருக்கும் போது மாவு ஊற்றணுமா, ஆரி பாலுக்கு மாவு ஊற்றணுமா? சிந்தனைப்பாரு. தோசை கல் ஆரி பாலுக்கு மாவு ஊற்றின வேறுமையா, சூடா இருக்கும் போது ஊற்றணும். அது மாதிரி பசிக்கும் போது சாப்பிடணும். இந்த வயிற்றுக்கு மட்டும் உங்க உடம்புக்கு மட்டும் பேசப்பட சாக்கிற என்ன கெட்ட வார்த்தை, எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம எல்லாத்தையும் திட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளவு தூரத்து உடம்பை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் தயவு செய்து டயத்துக்கு சாப்பிடுங்க. எம்டி சம்பளம் வெளியே போகாதீங்க. அதே மாதிரி கையெழுத்துக்கு முன்னாடி நைட்டு 10 மணில இருந்து காலையில 4 வரைக்கும் தூங்குங்க. இந்த சாஃப்ட்வேர் குழந்தைங்கலாம் என் குழந்தைங்க எல்லாமே 10ல இருந்து 4 வரைக்கும் தூங்கலன்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் சொந்தக்கார பையன் ஒருத்தன் சம்பளம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. 30 வயசு ஆகுது. 10 லட்சமா சம்பளம் கொடுக்குறான். பிபி சுகர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. ஏன்னொன்னு எத்தனை நாளைக்கு இருப்பாரு தெரியாது சொல்லி பயந்து போய் அந்த வேலையை விட்டுறா, வேற வேலைக்கு போறோம்னா முதலாளி விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சமரசம் பண்ணி சாயங்காலம் 6ல இருந்து நைட் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் வீட்டுக்கு போய் தூங்க சொல்லி அப்படி மாத்திருக்கேன். அதனால உடல்ல ஆரோக்கியம் போயிட்டு அப்படி உயிரோட என்ன பிரயோஜனம்? கையிலே காசு இருக்கு, அப்ப கொண்டு ஐஸ்வர்யா அவங்க அதுக்காக ஆஸ்பத்திரி கட்டு, உங்க காசுக்காக கட்டலாம். நீங்க ஆரோக்கியமா எங்க இருந்து வரீங்க? அதான் முதல்ல நீங்க எல்லாரும் உங்க வீட்டு ஆரோக்கியம் இருங்க. அப்படி எல்லாம் முடியாம போனா என் பொண்ணு இருக்கா, என் பேரன் இருக்கா, இதெல்லாம் காப்பாற்றுவா. நன்றி.